السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணில விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அளித்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிகள், மேலும் கியாமத்தின் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலை ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் இருக்கக்கூடிய மாதம் முபாரக்கான, மகத்துவமான, பொக்கிஷமான, பாக்கியமான, ஆச்சரியமான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் வரைக்கும் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்துக்கும் கொடுக்காத அதிகமான பாக்கியங்களை பொருந்திய இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினார். கண்ணியமானவர்களே, இதனால்தான் நாம் அடிக்கடி கேட்கின்ற விஷயம், இதனுடைய பொறுமதியை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் ரமலானுடைய மாதம் வருவதற்கு சுமார் 60 நாட்களுக்கு முன்னாலே இருந்து அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய மாதத்தை கேட்டு வாங்குகின்ற வழக்கம் ஒரு சுன்னத் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி தலைப்புக்கு போகலாம். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாதம் இது சாதாரணமான மாதம் அல்ல. இதனுடைய பொறுமதி இது சாதாரணமான மாதம் அல்ல. கண்ணியமானவர்களே, நாம் பிடிக்கின்ற நோன்பை ஒரு பக்கம் வைப்போம், நாம் கொடுக்கின்ற சதக்காவை ஒரு பக்கம் வைப்போம், நாம் ஓடுகின்ற குர்ஆன் திலாவத்தை ஒரு பக்கம் வைப்போம், நாம் செய்கின்ற திக்ர், ஔராத், இஸ்திக்பார், தௌபா ஒரு பக்கம் வைப்போம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆத்மா எந்த ரப்பின் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். ஒரு அடியான் நோன்பு வைக்கிறான், சுபகுடி அதான் சொல்லப்படுகிறது, அவன் பசித்திருக்கிறான், ஜவாலுடைய நேரமாகிறது, அவனுடைய உதடு காய்கிறது, அவனுடைய நாக்கு வறடுகிறது, அவனுடைய தொண்டை காய்கிறது, அவனுடைய குடல் காய்கிறது, சுருங்குகிறது. கண்ணியமானவர்களே, இதனாலதான் சிக்கோடைய உலமாக்கள் எழுதுவார்கள் ஹதீஸை வைத்து, ரமதானுடைய மாதத்தில் நோம்புடைய காலத்தில் ஜவாலுக்கு பின்னால் ஒரு நோம்பாளி மிஸ்வாக் செய்வதை கூட உலமாக்கள் மக்ரூஹாக்கி இருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான பாக்கியம் இந்த மாதம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜவாலுக்கு பின்னால் இவனுடைய வாயை திறக்கிறான், குர்ஆன் ஓதவல்ல, ஜிக்ர் செய்யவல்ல, இபாதத்துக்காக வேண்டி அல்ல, வெறுமனே பேசுவதற்காக வாயை திறக்கிறான், குடல் காய்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இவனுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றம், ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றம் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் சுவர்க்கத்தில் வீசக்கூடிய கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய அந்த அத்தரை விட மனமானது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இந்த விடயத்தில் நிறைய எழுதுகிறார்கள். அதை வெறுமனே பேசுவதற்காக வேண்டி திறக்கின்ற நேரத்தில் வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றத்துக்கு ரப்பிடத்தில் இவ்வளவு மதிப்பென்றால், இந்த மாதத்தை அடைந்து ஒரு அடியான் அமல்களை கொண்டு கொள்ளையடித்தால் அந்த அடியானை ரப்பு அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு பொக்கிஷமான மாதம் ரமதானுடைய மாதம். இதனால்தான் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், மௌத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அல்லாஹ் எழுப்பி உலகத்தில் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம், சான்ஸ், அவகாசம் தரப்போகிறேன், நீங்கள் எது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை என்னிடத்தில் ஆசை வைப்பீர்கள் என்று கேட்கப்பட்டால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்தமான மன்னரிலே வாழுகின்ற கபர்வாசிகளும் ரப்பை பார்த்து கேட்பார்களா, ரப்பே திரும்ப ஒரு அவகாசம் தருவதாக இருந்தால் எங்களுக்கு திரும்ப ஒரு ஆயுள் வானம், 50-60 வானம், 40-30 வானம், 20-10, 5, ஏன் ஒரு வருடம், ஒரு மாதமும் எங்களுக்கு தேவையில்லை, திரும்ப உலகத்தில் எங்களுக்கு ஒரு அவகாசம் தருவதாக நீ முடிவெடுத்தால் ரப்பே ரமதானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நாளை மட்டும் தான், ஒரு நாள், இந்த நாளை பயன்படுத்தி நாம் சொர்க்கவாதியாக வருகிறோம். ஆனால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியவரையா இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் ஹதீஸை வைத்து எழுதுகிறார்கள், ஒரு அடியான் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைந்து தீனுல் இஸ்லாத்துக்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த ஷஹீதுடைய முதலாவது இரத்த சொட்டு கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக ஆக்குறார். இப்படிப்பட்ட அந்தஸ்து பொருந்திய ஷஹீத். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி ஷஹீதாகிய ஒருத்தர் அதற்கு பின்னால் ஒரு வருடத்துக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே சும்மா மௌத்தாகிய ஒருத்தருக்கு ஒரே ஒரு ரமதானுடைய பாக்கியம் மட்டும் கிடைத்தால், சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த ஷஹீதை விட சொர்க்கத்தில் இவருக்குரிய அந்த இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 500 வருஷ தொலை தூரம் அல்லாஹ் வீட்டுக்குள்ள மௌத்தாகிய ஷஹீதை விட அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த ரமதானுடைய மாதத்துடைய பாக்கியத்தை என்னவென்று வர்ணிப்பது.
ஆனால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் எதிர்கால சமூகத்தை நினைக்கும் போது கண்ணியமானவர்களை கவலையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. நோம்பெல்லாம் எங்களுக்கு சரி வருவதில்லை, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆவதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 2-3 நாளைக்குள்ள ஒரு வாலிபர் வந்து சொல்கிறார், டியூஷன் கிளாஸுக்காக வந்திருக்கிறார்கள் ஒரு 15-20 வாலிப பிள்ளைகள். பட்ட பகல்ல ஒரு காலம் இருந்தது, நோம்பு பிடிக்க முடியவில்லை என்றால் எங்களுடைய கடைகளிலே சாப்பிடுவதற்கு வைக்கப்பட்டு ஒழித்து மறைத்து பதுங்கி அடுத்தவர்களுடைய அந்நியர்களுடைய கடைக்கு போய் வெட்கமில்லாமல் சாப்பிட்டு வந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்ட பயங்கரமான யுகம் என்றால், பயங்கரமான யுகம் என்றால் வெட்க சுபாவம் என்று போற்றப்பட்ட பெண்கள் கூட பகிரங்கமாக 15-16 வாலிப பெண்கள் ஹோட்டலிலே ரமலானுடைய காலத்திலே சூடு சொரணை இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, எதிர்கால சந்ததி எங்கே போய்கொண்டிருக்கிறது, எங்கே போய்கொண்டிருக்கிறது? எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியம் இது சாதாரணமான பாக்கியம் அல்ல. கண்ணியமானவர்களே, இதுக்குள்ளே நாம் ஒரு 5 அமல்கள் விசேஷமாக ரமலானுடைய மாதம், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தந்த மாதம், சுவர்க்கங்களை திறந்து நரகங்களை மூடி ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிட்டு ஹதீஸுடைய கருத்து வருகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒட்டுமொத்தமான மலக்குமார்களையும் ஹமலத்துல் அர்ஷ் இவர்களுடைய திக்ரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இவர்களுடைய திக்ர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்குமா? ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்ட கனவே ஹமலத்துல் அர்ஷ் மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய திக்ருகளை நிறுத்திவிட்டு என்னுடைய ஹபீபுடைய உம்மத் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கப் போகிறார்கள், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று மலக்குமார்களை அல்லாஹ் சாட்டுகிறார். சாதாரணமான மாதம் அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியம் இந்த வருடம் எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆயுளையும் தந்து ஆரோக்கியத்தையும் தந்து ரமலானை தந்திருக்கிறான். வருகின்ற வருடம் நிச்சயமாக சத்தியமாக ரமலானுடைய மாதம் வரும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். நிச்சயம் இல்லை, இருப்போமா இல்லையா தெரியவில்லை. கண்டி பகுதியிலே ஒரு பள்ளியிலே வேலை செய்த ஒரு முஅத்தின் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பள்ளி ஹதரத்தை சந்தித்து, ஹதரத் ரமலானுடைய மாதம் வருகிறது, ஒரு நாள் லீவ் எடுத்துக் கொண்டு போய் வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று அனுமதி கேட்டு ஒரு நாள் விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற அந்த தந்தை, அந்த முஅத்தினா அடுத்த நாள் அதிகாலையில் அவருடைய மகனிடத்தில் இருந்து தொடர்பு வருகிறது. தொலைபேசியில் அழுகிறார் மகன், ஹதரத் துஆ செய்யுங்க, எங்களுடைய வாப்பா கொஞ்சம் ஐசியில் இருக்கிறார். நேற்று தானே விடுமுறை எடுத்து வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று போனார். என்ன நடந்தது? தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி எழும்பினார். ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு, சொக்கும் வந்துருச்சு. 2 ஒரே நேரத்தில் படுத்த படுக்கையில போச்சு, மூச்சு கிடையாது. ஹதரத் எங்களுடைய வாப்பாட விடயத்துல கொஞ்சம் துஆ செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சங்கையான ரமலான் வருகிறது போகிறது என்று பேசுகிறோம். 16 நாட்கள் கடத்திவிட்டோம். கண்ணியமானவர்களே, எப்படி போனது எப்படி வந்தது என்று நம்ம திகைக்கிறோமா இல்லையா? இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களையாவது நாம் அமல்களை கொண்டு கொள்ளையடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே 5 விதமான அமல்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ரமலானுடைய மாதம் என்றாலே முதலாவது வருகிறது நோன்பு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நோன்புக்குரிய கூலியை ஹதீஸுடைய கருத்து ரப்புல் ஆலமீனை தவிர சரியான கூலி எங்களுடைய நன்மையை எழுதுகின்ற ரகீப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தெரியாது.
அவர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டான் ஹதீஸே குத்ஸில, ஏறதே நோன்பு எனக்குரியது, எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் பார்த்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இருந்தாலும் எங்களுடைய ஒரு சுபாவம் இருக்கிறது. ஏதாவது ஒன்றிலே நாம் இறங்குவதாக இருந்தால் அதில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று தெரியாமல் நாம் கால் வைப்பது கிடையாது. ஹதீஸிலே சில நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோம்புக்கு சொல்லப்பட்ட கூலிகளில் தூசிக்கும் பொறாதது. புகாரியுடைய ரிவாயத், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் இந்த மண்ணுக்கு மேலால் யாருக்கு கிடைக்குமோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அந்த நோம்பாளியை அல்லாஹ் ஒரு நோம்புக்கு நரகத்தை விட்டும் 70 வருடங்கள் தூரமாக்குறான். நசாயிட இன்னொரு ரிவாயத், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு மின்ஹு ஜஹன்னம மஸீரத 100 ஸனா, ஒரே ஒரு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அந்த ஒரு நோம்புடைய பரக்கத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டு 100 வருடங்கள் நரகத்தை விட்டு தூரமாக்குறான். நசாயிட இன்னொரு ரிவாயத், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி ஹம்தகன் கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், ஒரே ஒரு நோக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அந்த ஒரு நோக்குடைய பரக்கத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அந்த அடியானை நரகத்தை விட்டு தூரமாக்குறான். கண்ணியமானவர்களே, நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் என்றால் அர்த்தம் என்ன? நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் என்றால் அர்த்தம் என்ன? நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்துக் கொண்டு வரப்படும். கியாமத்தை சுற்றி அல்லாஹ் நரகத்தை போட்டு விடுவார். இந்த நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம், ஜிஸ்ருன் ஃபௌக ஜஹன்னம், நரகத்துக்கு மேலால் ஒரு பாலத்தை அல்லாஹ் போடுவார். நாம் சொல்லுகின்ற பெயர் சிராத்துல் முஸ்தகீம், ரப்பு குர்ஆன்ல சொல்கின்ற பெயர் சிராத்துல் ஜஹீம், நரகத்துடைய பாலம். அந்த பாலத்துடைய சைஸை சொன்னார்கள், எங்களுடைய கழனி பாலம் மாதிரி அல்ல. அத்தக்கு மினஷ் ஷர் வ அஹத்து மினஸ் ஸைஃப், முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது, 15,000 வருடம் தொலை தூரம் கொண்டது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த பாலம் முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டுமல்ல படைத்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சுவர்க்கம் செல்ல வேண்டுமா, அல்லாஹ்வுடைய நியதி நரகத்தை தாண்ட வேண்டும். எங்களை போன்றவர்களுக்கல்ல. குர்ஆன்ல நபியை பார்த்து பேசுறான், நபியே நாயகமே, உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமாக இருந்தாலும் நீங்களும் நரகத்தை தாண்டணும் என்றான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உலகத்தில் கொடுக்கப்பட்ட இதயமாக இருந்தால் முதலாவது 8 எடுத்து வைத்த கனவு 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நரகத்துடைய அகோரத்தை பார்த்த கனவு இதயம் வெடித்து மாண்டு போவானாம். அவ்வளவு பயங்கரமான பாலம். முடிக்கவில்லை ரசூலுல்லாஹ், 2 பக்கத்திலேயும் ஜமானியாக்கள் ஷாஜான் என்ற முட்களை வைத்துக் கொண்டு அந்த நரகத்தை தாண்டுகின்ற முஸ்லிம்களை குத்தி 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 இழுத்து நரகத்தில் வீசுவார்கள். இப்பதான் முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவதென்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் அவருடைய சிராத் அமைப்பான். இப்ப சொன்னேன், ஒரு நோம்புக்கு 100 வருஷம். ஒரு நோம்புக்கு ஒரு அடியானுக்கு 50 வருஷம் ரமதான் கிடைக்குது என்று வைங்க. அந்த 50 அன்னளவாக 30ஆல பெருக்கி பாருங்க, 1500 நாட்கள். 1500 நாட்களை 100 வருஷ தூரத்தால பெருக்கி பாருங்க, எத்தனை கோடான 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 மைல்கள் தூரம் வரும். அத்துணை மைல்களுக்கு அல்லாஹ் இந்த நோபாடியுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நரகத்தை விட்டு உயர்த்தி விடுவார். ஜபானியாக்கள் குத்துவார்கள் எட்டாது கண்ணை பொத்தி துறக்கிற வேகத்தை இவர் சொர்க்கத்துக்கு பேசுவார்கள். சுப்ஹானல்லாஹ்.
நோம்புடைய பரக்கத். இன்னலி ஸாயிமி ஃபர்ஹத்தை, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று இந்த லிகாஇ, இந்த இஃப்தாரி சௌமி, நோம்பு திறக்கின்ற நேரத்தில் வருகின்ற சந்தோஷம். அதை நாம் எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் 2வது சந்தோஷம் இந்த லிகாஇ ரப்பி, ரப்பை சந்திக்கின்ற நேரத்தில் வருகின்ற சந்தோஷம். இது சாதாரணமான வார்த்தை, பாக்கியம் அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நரகவாதிகளை நரகத்துக்கும் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கும் அனுப்பியதற்கு பின்னால் ரப்பு நரகத்தையும் மூடுவான், சொர்க்கத்தையும் மூடுவான். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் கடைசியாக சொர்க்கம் போன மனிதர் வரைக்கும் இன்னாருடைய மகன் இன்னாருக்கு மின் ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு இன்விடேஷன் போகும். தாருஸ் சலாமுக்கு வாருங்கள். முழு சொர்க்கவாதிகளும் தாருஸ் சலாமுக்கு வருவார்கள். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், ஹல் ரபீது, ஏ சொர்க்கவாதிகளே, கலிமாவை தந்து உலகத்துக்கு அனுப்பினேன், கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாகிய உங்களுக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறேன், பொருந்திக் கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீங்களா? இனமாவது குறவாடிக்கிறா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏகோபித்த குரல் ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளும் சொல்வார்களாம், ஒமா லனா லா நர்தா யா ரப், எங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது ரப்பே, இந்த சொர்க்கத்துடைய இன்பத்தையா நாங்கள் குறை காண போகிறோம்? வல்லாஹி பொருந்திக் கொண்டோம், எந்த குறையும் இல்லை. பேசி முடிக்க முன்னால் அல்லாஹ் குறுக்கிடுவான். என்னுடைய அடியார்களே, சொர்க்கவாதிகளே, சொர்க்கத்தை விட ஒரு இன்பம் இருக்கிறது. வாயை பிளந்து பார்ப்பார்கள், சொர்க்கத்தை விட இன்பமாயா அல்லாஹ்? அது என்ன இன்பம் ரப்பே? அல்லாஹ் சொல்லுவானா, லிகாஇ, என்னுடைய தரிசனம். ஒன்றன் பின் 70,000 திரைகளை அகற்றி ரப்பு அல்லாஹ் தாருஸ் சலாமில் அல்லாஹ்வை காட்டுவான், அல்லாஹ்வை காட்டுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மொத்தமான சொர்க்கவாதிகளும் சொர்க்கத்தை மறந்து பல லட்சம் வருடங்கள் ரப்புடைய திருவதனத்தை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய முழு பரம்பரைக்கும் அல்லாஹ் அந்த கண் கொள்ளா காட்சியை நசீபாக்குவானாக. கடைசியாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சிறைய போட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியார்களே, என்னையே பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு படைத்த சுவர்க்கத்தை யாரப்பா அனுபவிப்பது? உங்களுடைய சுவர்க்கத்தை போய் அனுபவிங்கள் என்று அல்லாஹ் திருப்பி அனுப்புவான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த லிகாஇ ரப்பி, நோம்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற 2வது சந்தோஷம் அல்லாஹ்வை பார்க்குகின்ற பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு பக்கம். அதற்கு மாற்றமாக கண்ணியப்படுத்திய மாதத்தை யாராவது கண்ணியப்படுத்த தவறினார், அதனுடைய பாரதூரம் பயங்கரமானது, பயங்கரமானது. மன் அஃதர யௌமன் மின் ரமதான் மின் கைரி உத்ரின் வலா மரதின் லம் யக்விஹி ஸௌமு தஹ்ரி வ இன் ஸாம. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒருத்தன் ஒரு நோன்பை விடுகிறான், காரணம் இல்லாமல் விடுகிறான், நோய் இல்லாமல் விடுகிறான். சிக்குடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், பருவ வயதை அடைந்த ஒருத்தன் எந்தவித காரணம் இல்லாமல் நோன்பை விடுவதாக இருந்தால் 3 பேரில் ஒருத்தனாக இருக்க வேண்டும். ஒன்று, அவன் காபிராக இருக்க வேண்டும், காபிருக்குத்தான் நோன்பு கடமை இல்லை. 2வது, அவன் காபிர் இல்லை என்றால் எந்த விதமான காரணம் இல்லாமல் அவன் நோன்பை விடுவதாக இருந்தால் அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். 3வது, காபிரும் இல்லை பைத்தியக்காரனும் இல்லை என்றால் பருவ வயதில் இருந்து திடீரென்று தாயுடைய மடிக்கு போய் வாயிலே தீட்டை வைத்து சூப்புகின்ற சிறு குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த 3 பேருக்கும் தான் நோன்பு விடுவதற்கு அனுமதி. கண்ணியமானவரே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் எந்த காரணம் இல்லாமல் நோன்பை கலாவாக்குவானோ லம் யக்விஹி ஸௌமு தஹர், அவன் அதற்கு பின்னால் 50 வருஷம் வாழ்க்கை இருக்கிறதா, 50 வருடமும் கலா செய்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நன்மையை அவனால் அடைய முடியாது என்றார்கள். இதில் இன்னொரு விளக்கத்தை நாங்கள் புரிய வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, உலமாக்கள் எழுதுறாங்க, இது நோன்ப விடுறவனுடைய பாரதூரம். இன்னொரு சைடு இருக்கிறது, ஒருத்தனுக்கு 70 வருஷம் ஆயுள் வைங்க,
20வது வருஷம் ஒரு நோன்பை வேணும் என்று கலாவாக்குறாங்க வைங்க, அடுத்த 50 வருஷம் நீக்குது. 50 வருஷம் முழுக்க நோன்பு பிடித்தாலும் இந்த நோம்புடைய நன்மையை அடைய முடியாது என்றால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த உம்மத்தே உன்னுடைய ஆயுளை விட உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒரு நோம்பு பெருமதியாகும். சுபஹானல்லாஹ், ஆயுளை விட ஒரு நோம்பு பெருமதியானது. சாதாரணமான விடயம் அல்ல. நசாயிலே ரிவாயத், நீங்க ஹதீஸ் நேரம் போலாது கண்ணியமானவர்களே. ரசூலுல்லாஹை 2 பேர் அழைத்து செல்கிறார்கள். ஒரு நரக கூட்டத்துக்கு மத்தியிலே நிப்பாட்டினார்கள். ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். முஅல்லகீன பி அராகீபிஹிம். அராகீப் என்றால் இந்த கால் கண்ணுக்கு கீழே இருக்கிற நரம்பு, கரண்டைக்கால் கண்ணுக்கு பின்னால் இருக்கிற நரம்பு தடிப்பு, அந்த நரம்புல நரகத்துடைய கொக்கியை போட்டு அல்லாஹ் சில ஆண்களை பெண்களை நிர்வாணமாக தலைகீழாக தொங்க விட்டிருப்பான். ரசூலுல்லாஹ் துடித்து போவார்கள், முடியவில்லை. முஸ்தகத்துன் அஷ்தாகுஹும், அவர்கள் இந்த வாயோரத்திலிருந்து காது சேனை வரைக்கும் அல்லாஹ் கிழித்திருப்பான். தசீரு அஷ்தாகுஹும் தமன், அந்த காயத்திலிருந்து கட்டி கட்டியாக ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் திடுக்கிட்டு கேட்பார்களாம், மன்ஹா உலாஹி, யாரப்பா இதுங்களோ பயங்கரமான வேதனை? அவர்கள் சொன்ன பதிலை கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்கள். காலா, அந்த 2 மலக்குமார்களும் சொல்வார்களாம், அல்லதீன யுஃபிரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹி. யார் தெரியுமா? அறவே நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல. சஹர் கிளம்பி சாப்பிட்டு நவைத்து சௌமகத்தின் நியத்து வைத்து நோன்பு பிடித்தவர். மக்ரிபுடைய அதானுக்கு முன்னால் எந்தவித காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே நோன்பை விட்டவர்களுடைய செய்தி உலமாக்கள் எழுதுகிறார்கள். அல் ஜஸா மின் ஜின்ஸில் அமல், செய்யற பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் இவர்களுடைய வாய் அல்லாஹ் கிழிச்சிருப்பான் என்ற உலமாக்கள் முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க. அதே உலகத்துல ரமதான கடமையாக்கி சுபஹுடைய அதானில் இருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொஞ்சம் வாயை மூடி சாப்பிடாமல் குடிக்காமல் பொறுமையாக இரு என்றால், நீ வெட்கம் இல்லாமல் சூடு இல்லாமல் பொறுமை இல்லாமல் எங்களுக்கெல்லாம் நோம்பெல்லாம் இந்த காலத்துல சரி வராது என்று சொல்லி வயிறு முட்ட வாயை திறந்து புகுத்தினாய் அல்லவா? இன்னைக்கு எங்களுடைய வாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் உங்களுடைய வாயை மூடவே முடியாது என்று அல்லாஹ் கிழித்து விடுவானாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு பக்கம் கண்ணியப்படுத்தினோம் என்றால் தாருஸ்ஸலாம்ல அல்லாஹ்வை பார்க்கலாம், கேவலப்படுத்தினோம் என்றால் நவுதுபில்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. இது முதலாவது. 2வது, ரமலானுடைய மாதத்தில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய நேரம் போய்விட்டது. கிராஅத்துல் குர்ஆன். இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய மாதம். ரப்புடைய பார்வையில் கண்மணி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெருமதியானது அல்லாஹ்வுடைய கலாம். இதனாலதான் 2 கட்டத்தில் ரசூலுல்லாஹை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் ரத்தம் சிந்த வெச்சது அல்லாஹ்வுடைய கலாமுக்காக. சாதாரணமான விடயம் அல்ல. குர்ஆன் சம்பந்தப்பட்ட எதையும் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் வீணாக்கிய வரலாறு இல்லை. கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் வீணாக்கவும் மாட்டான். அது உயிருள்ள படைப்பாக இருக்கட்டும், உயிரற்ற படைப்பாக இருக்கட்டும். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் தொடக்கம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் பைத்துல் இஸ்ஸா கண்மணி முஹம்மதே முஸ்தபா ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவு. சுப்ஹானல்லாஹ், ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், நேரம் போராது. லைலத்துல் கத்ர் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுடைய பேர்ல அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறார். خيرٌ من ألف شهر. என்ன சிறப்பு? 1000 மாதங்களை விட, 1000 மாதம் அல்ல, சில நேரம் அவருடைய இஹ்லாஸை பொறுத்து அது 5000 மாதமாகவும் மாறலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் 1000 மாதம் என்று வைத்துக் கொள்வோமே. எங்களுடைய ஆண்டு கணக்கின்படி 83 வருடமும் 3 மாதமும் உலமாக்கள் எழுதுறாங்க. கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் பாவம் செய்யாமல்
அந்த இரவை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கினால் 83 வருஷம் தொடர்ச்சியாக அமல் செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார். உலமாக்கள் எழுதுற பாயிண்ட் என்ன தெரியுமா? இறக்கின ஒரு காரணத்தினாலே ஒரு அடியானுக்கு 10 வருடம் லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்தால் கிட்டத்தட்ட 830 வருடம். 50 லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்தால் 4166 வருடங்களும் 6 மாதங்களும் கண்ணை பொத்துகின்ற நேரம் பாவம் செய்யாமல் அமல் செய்த நன்மை. எந்த பரக்கத்? குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு இரவுடைய பரக்கத்தால் எவ்வளவு பாக்கியம் என்றால் உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த உம்மத் அந்த குர்ஆனை கை கெடுத்தால், ஓர ஆரம்பித்தால், படிக்க ஆரம்பித்தால், ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால், அந்த மனிதரை மாத்திரம் அல்ல, அந்த வீட்டை அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தாக்குவான். சுப்ஹானல்லாஹ். வேறு உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 பாயிண்ட சொல்றேன், மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு குர்ஆனுடைய தொடர்பு இருக்குமோ, முதலாவது அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் அவருடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை 24 மணித்தியாலம் போதாது. யாரு குர்ஆனை கை கெடுப்பாங்களோ அல்லாஹ் நினையாத புறத்தை அவருடைய நேரத்தில் பரக்கத் செய்வான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதானுடைய மாதத்தில் 60 குர்ஆன்கள் ஓதுவார்கள். எங்களுடைய புத்தி என்னன்னா, நாம் புத்தியைத்தான் பாவிக்கிறேன். அது எப்படி 60 ஓதையிலும்? ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸூன்னு பார்த்தாலும் 60 ஓதையிலுமா? புத்திய போட்டால் நாசமாயிடும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஹதீஸை வைத்து குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, நான் பரக்கத் செய்றேன். இமாம் புகாரி ஒரு ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் ஓதுவார்கள். 2வது பாக்கியம், யாரு குர்ஆன் ஓதுகின்ற படிக்கின்ற பாக்கியம் கிடைக்குமோ, ஆராய்ச்சி அவர்களுடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து போற எந்த தீய நோயையும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டார். செயலிழந்து போகாது. கண்ணியமான கண்டிப்பதில ஒரு உம்மம்மா 83 வயது, கண்ணாடி போடுவது கிடையாது, உட்கார்ந்து சொல்வது கிடையாது, இன்று வரைக்கும் நோன்பு நோக்கிறாள், தன்னுடைய வேலைகளை தான் செய்கிறாள். அந்த தாயை சந்தித்தோம். என்ன காரணம் இது? இன்று 40 வயதாகும் போதே புத்துவம் கேட்கிறது உட்கார்ந்து சொல்ல. 83 வயது தைரியமாக இருக்கிறார். விசாரித்து பார்த்தால் அந்த தாய் ஒரு பெரிய ஒரு குர்ஆனை சுமந்து வந்தாள். அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியமானது. மகனே, என்னுடைய கண்ணால் 750 விடுத்தம் இந்த குர்ஆனை சமமாக்கி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எங்கே நோய் வரப்போகிறது? கால்பல் குர்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், குர்ஆன் உடைய ஒருத்தர் அவருக்கு 200 வயதை எட்டினாலும் அல்லாஹ் குர்ஆன் உடையவருடைய புத்தியை மங்க செய்ய மாட்டார். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான வேதம், ஆச்சரியமான வேதம். அல்லாஹ் சத்தியமா வீணாக்க மாட்டான். குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள். குர்ஆன் உடைய சீரேவிகள், உலமாக்கள், ஹுஃபாத்களை கண்ணியப்படுத்துங்கள். படைத்த ரப்பு கியாமத்தில் உங்களை கண்ணியப்படுத்துவான். இதெல்லாம் பேசுவதற்கு நேரம் போராது. 4வது அமல் கியாமு ரமதான், தராவீஹுடைய கியாமுல் லைல் சுன்னத்தான தொழுகை. இது ரமலானுடைய மாதத்தில் முக்கியமாக தராவீஹுடைய தொழுகை. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் ரமலானுடைய மாதத்துல தராவீஹுடைய தொழுகையை தேடுகிறாங்க தொழுவாங்களோ அதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தவரை பரிசுத்தவனாக ஆக்குகிறார். ஓகே. 5வது மிக முக்கியமான அமல் ரமலான்ல சதகா. நல்ல அடிக்கடி கேள்விப்பட்ட விடயம். ரசூலுல்லாஹ் புகாரியுடைய ரிவாயத், புயல் காற்றை போன்று சதகா செய்வார். புயல் காற்றை போன்று. சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான அமல் அல்ல, சாதாரணமான அமல் அல்ல. ரமலானுடைய மாதத்தில் வந்த மிக முக்கியமான ஒரு நன்மார, மன் கஃபர ஸாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்கின்ற ஏற்பாட்டை ஒருத்தர் செய்வார்களோ கான மக்ஃபிரத்தன் லிதுனூபி. முதலாவது பாக்கியம், அவருடைய ஒட்டுமொத்தமான பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். வ இத்தக ரகபத்திஹி மினன் நார். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு நரக விடுதலை கொடுக்கிறான்.
மூணாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நோம்பாளிக்கு என்ன வாக்குறுதிகளை வாக்களித்தானோ ஆரம்பத்தில் சொன்னேனே அத்துணை நன்மைகளையும் நோன்பு திறக்க வைத்தவனுடைய பட்டோலையில் அல்லாஹ் எழுதுவார். மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்வார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சதகாவுடைய அமல் சாதாரணமான அமல் அல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு அமல் இந்த மண்ணுக்கு மேலால் இருக்கும் என்றால் சதகா. ஏன் தெரியுமா? இந்த சதகாவுடைய முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா? நேரம் போதாது. யாருக்கு இந்த உலகத்தில் சதகா கொடுத்து பழக்கப்படுவார்களோ இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற ஆக முக்கியமான பாக்கியம் இதற்கு கெட்ட மௌத்து வரவே வராது. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறாங்க. ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்க போக்குள்ள ஷைத்தான் தலைமாட்டுக்கு வருவானாம். அவனோட சகாக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாம் கூப்பிட்டு சொல்வானா தூணக்கும் ஹாதா, என்னுடைய தோழர்களே நண்பர்களே, கடைசி கஷ்டம் உங்களோட கஷ்டத்தில் இருக்கிறாரு, கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கிறாரு. இந்த மனிதன் இந்த சக்கராத்தில் இருந்து தப்பினால் பலன் தல்ஹகூஹு அபதா, ஒரு நாளும் அவனை சந்தித்து உங்களால் வழிகெடுக்க முடியாது. எனவே 99 பவரை பார்த்து பாவித்து இவனை நரகவாதியாக்குங்கள் என்று முயற்சி செய்வானாம். சுப்ஹானல்லாஹ். இப்ப எழுதுறாங்க கெட்ட மௌத்தோட்டு தடுக்கும் என்றா எப்படி தெரியுமா? சதகா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த சக்கராத்துல இருக்கிறவர் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை, பணத்தை, செல்வத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகின்ற நேரத்தில் சதகா கொடுத்து பழக்கப்பட்டவராக இருந்தால் அந்த சதகா வரும். ஷைத்தானுடைய 99 பவரையும் முறையடிக்கும். அவனுடைய நாக்குக்கு களிமாவை வெளியாக்கும். அவனுடைய கண் மாணிக்கங்களுக்கு சொர்க்கத்துடைய காட்சியை காட்டும். அழுகை வருகின்ற நேரத்தில் இந்த சதகாவுடைய பரக்கத் அவன் முகத்தில் சிரிப்பை வெளியாக்கி சிரித்துக் கொண்டு மௌத்தாக்குகின்ற ஒரு பவர் இந்த மண்ணுக்கு மேலான ஒரு அமலுக்கு இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சதகா பொறுமதியான அமல். இவ்வளவு முடியுமோ தாராளமாக அல்லாஹ் தந்ததில் இருந்து சதக்கா செய்யுங்கள் கண்ணியமானவர்களே. அந்த அடிப்படையில சதக்கா இன்று வரும்போது நிறைய வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சென்ற வருடம் ஒரு சகோதரர் ஒரு மகன் வந்து பத்துவா கேட்கிறான். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். ஹஜ்ரத் உம்மக்கு ஜகாத் கொடுக்கணுமா? சுப்ஹானல்லாஹ். கோடீஸ்வரர் உம்மக்கு ஜகாத்த கொடுக்கணுமான்னு பத்துவா கேட்கிறான். இது உங்களுக்கு வெட்கமில்லையா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு? அடே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவுசாஹுன் நாஸ், ஜகாத் கேட்கிற ஊட்ட குப்பை. உன்னை 10 மாசம் சுமந்து உயிரை பணையமா வைத்து ரத்தத்தை பாலா தந்து உன்னை உருவாக்கின தாய்க்கு நஜீச கொடுக்க பாக்குறியா? எல்லாம் பாதுகாக்கணும். பணக்காரன வாழ்றது கெட்டித்தனம் அல்ல. இந்த பணம் சரியான முறையில சதக்கா செய்யப்படுகிறதா இதுதான் முக்கியம். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய சிஃபத். ஜூத் என்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, தராதரம் இருக்கிறது. எங்க குடும்பத்தில் ஏழைகள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். அதுல தந்த சொந்த பணத்தால கொடுங்க, ஜகாத் இல்லவே. ஏழைகள் பக்கத்திலே இருப்பார்கள், ஏழைகள் செலவழிங்க. மகல்லால இருப்பார்கள், செலவழிங்க தாராளமா. ஒன்றை சொல்றேன், அல்லாஹ்வுக்காக திருப்தியாக கொடுத்தால், ஒன்றை கொடுத்தால் 10 தராமல் அல்லாஹ் உங்களை இந்த மண்ணிலிருந்து மௌத்தாக்க மாட்டார். அது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை விசேஷமாக உலமாக்கள், பள்ளியிலே கடமை புரிகிறவர்கள், பள்ளியிலே வேலை செய்தவர்கள், அது இமாம் தொடக்கம் முஅத்தின் வரைக்கும் வேலையாட்கள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி தந்த ஆயுளை அர்ப்பணித்தவர்கள், இவர்களுடைய பெருமதியை என்னால் பேசி முடிக்க முடியாது. இந்த ஜும்ஆவுடைய கடமையாக இருக்கட்டும், இமாம் ஜமாத்தாக இருக்கட்டும், 27 மடங்கு நன்மையை பெற்று தருகின்ற ஸ்ரீதேவி இமாம். நீங்கள் பிறந்ததில் இருந்து கபருக்குள்ளே வைத்து துஆ ஓதும் வரைக்கும் தேவைப்படுகின்றவர்கள் பள்ளியுடைய இமாம். அனைத்துக்கும் அறிவெடுக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து
கொஞ்சம் ஆழமா யோசிங்கள். ஒரு மாதத்துக்கு 3 நாள் 4 நாட்கள் விடுமுறை என்றால் அவருக்கு மனைவி இல்லையா, மக்கள் இல்லையா? அனைத்தையும் விட்டுவிட்டு தந்த மனைவி, தந்த குடும்பம், தந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு உங்களுக்காக மாசத்திலே 27 நாளை தியாகம் செய்கிறார். 27 நாட்களை உங்களுக்காக தந்த குடும்பத்தை தியாகம் செய்து. கண்ணியமானவர்களே, வெளிநாட்டிலே வேலை செய்துவிட்டு வருகின்றவன் கூட 2 மாசம் 2 வருஷத்துக்கு 2 மாசம் லீவோடு வருகிறான். ஆனா ஊருக்குள்ளே பள்ளியிலே இருக்கக்கூடிய இமாம்கள் அந்த லீவு கூட கிடையாது. உங்களுக்காக மறக்க வேண்டாம். அவர்களுடைய துன்யாவுடைய விடயத்தை, சொர்க்கத்தை தேடித் தருவதை பொருட்படுத்தி செயல்படுகிறார்கள். நீங்கள் அனைவர்களும் அவர்களுடைய துன்யாவுடைய விடயத்தில் கை கொடுக்கிறது உங்களுடைய கடமை. செய்து பாருங்கள். அவர்களுடைய முகத்தில் சிரிப்பை வெளியாக்கி பாருங்கள். அந்த சிரிப்போ உங்களுடைய 7 பரம்பரையை கண்ணியமாக வாழ வைக்கும். அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இந்த மண்ணுக்கு மேலால் அடியார்களின் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் குர்ஆனை கற்றவர்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற உலமாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாராளமாக செலவழியுங்கள். ரமலானுடைய மாதம் கண்ணியமானவர்கள், உள்ளம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். உங்களோட பரம்பரை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். உள்ளத்தால நேசித்து உங்களுடைய தாராளமான ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் ஹதீஸை சொல்றேன், கியாமத்துடைய நாளையில அந்த உலமாக்களோடு உங்களுக்கு சொர்க்கம் செல்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உருவாக்கி தருவார். எனவே கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய சாரம்சம் இது. சங்கையான மாதம், பொறுமதியான மாதம், எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத மாதம். இந்த மாதத்துல விசேஷமான 5 அமல்கள். முதலாவது ரமலான் என்றாலே நோம்பு, 2வது ரமலான் என்றாலே குர்ஆன், 3வது கியாமு ரமலான், 4வது கண்ணியமானவர்களே சதகா, 5வது துஆ. துஆவுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்குங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், நோம்பாளி கையை தூக்கினால் கீழே போட முன்னால் அல்லாஹ் துஆவை கபூலாக்கி விடுவார். அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த 5 அமலையும் இந்த இருக்கின்ற காலத்துல நாங்க பேணி செஞ்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய சீதேவிகளுடைய கூட்டத்துல சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும், தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்து அவன் தந்த நல்ல நேரங்களை, காலங்களை அவனுக்கு பொருத்தமாக பயன்படுத்தி கழித்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்குள் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை கேட்காமலே அறியக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி இருக்கிறாய் ரப்பே. கண்ணியப்படுத்திய சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை தருவதோடு இந்த ரமலானுடைய மாதத்தை முடியுமானவரை மேக்சிமம் அமல்களை கொண்டு கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த ரமலானிலே வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைவது அல்ல, அந்த இரவை அடைந்து அமல் செய்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த ரமலானோடு எங்களோட ரூஹலை கைப்பற்றி விடாமல் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து இன்னும் பல ரமலான்களை அடைந்து அந்த ரமலான்களையும் அவர்களை கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்களுடைய நாட்களில் வெளியாகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமாவோடு சுவர்க்கத்தை பார்த்த கண்ணோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லி விடைபெறக்கூடிய பாக்கியமான மௌத்தை எங்களுடைய முழு பரம்பரைக்குள் நசீபாக்குவாயாக.